அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தெற்கு ரயில்வேல அதிகமான சில ரயில்களுக்கான ஸ்டாப் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 2026 இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரயில்கள் வந்து புதிய நிறுத்தங்களாகவும் ஒரு சில ரயில்கள் வந்து பழைய நிறுத்தங்களை மீண்டும் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த புதிய நிறுத்தங்கள் எல்லாம் சோதனை அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் 20-692/1. இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாகர்கோவில் சந்திப்பிலேருந்து 3:50 புறப்பட்டு சாயங்காலம் 3:50 புறப்பட்டு வள்ளியூருக்கு அப்புறம் திருநெல்வேலியை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில் இருக்கிற நாங்குநேரிக்கு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நாங்குநேரிக்கு இது வர நேரம் பார்த்தீங்கன்னா 4:34 நிமிடங்களுக்கு வந்து 4:35 நிமிடங்களுக்கு போயிடும். 1 நிமிடம் இதோடைய ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி விருதுநகருக்கு அப்புறம் மதுரையில் தான் ஸ்டாப் இருந்தது. இப்போ கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கலத்தில் கொடுத்துருக்காங்க. திருமங்கலத்துக்கு இது 7 மணிக்கு வரும். 7:04 நிமிடங்களுக்கு வந்து 7:05 நிமிடங்களுக்கு புறப்பட்டுரும். 1 நிமிட ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சி தான். இப்போ இடையில இருக்கிற மணப்பாறைக்கு இந்த வண்டியோட ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. 9:09 நிமிடங்களுக்கு வர இந்த வண்டி 9:10க்கு அங்கேருந்து புறப்படும். 1 நிமிடம் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரீஸ்டார்ட் பண்ணும்போது கோவில்பட்டி சாத்தூர் கூட இதுக்கு வந்து ஸ்டாப் வந்து கொடுக்கல. கடம்பூரும் இதோடைய ஸ்டாப்பாக கொடுக்கல. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 7-8 மாதங்கள். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொரோனா அந்த 2019க்கு பிறகு ரீஸ்டார்ட் பண்ணும்போது கோவில்பட்டி சாத்தூர் கடம்பூர் இந்த ஸ்டாப் வந்து கொடுக்கல. கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி தான் கோவில்பட்டி சாத்தூருக்கான ஸ்டாப் கொடுத்தாங்க. இப்போது கடம்பூருக்கும் இந்த வண்டிக்கு ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 12:49க்கு கடம்பூருக்கு வந்து 12:50க்கு 1 நிமிடம் ஸ்டாப் வந்து கடம்பூரில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குளித்துறை மேற்குக்கும் இந்த வண்டிக்கு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து காலையில் 5:06 நிமிடங்களுக்கு போய் 5:07 நிமிடங்களுக்கு புறப்பட்டுரும். ஸோ 1 நிமிடம் ஸ்டாப் வந்து அங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது வந்து இரவு நேரத்தில் ஓடக்கூடியது. இந்த வண்டியை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாத்தூரில் வந்து ஸ்டாப் இல்லாமல் இருந்தது. இப்போ விருதுநகருக்கு அடுத்து இது கோவில்பட்டியில் தான் நின்று போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாத்தூரில் இதோட ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. 12:30க்கு வந்து 12:32க்கு இந்த வண்டியை சாத்தூர்லேருந்து புறப்படும். இந்த வண்டி அதுக்கடுத்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகருக்கு அடுத்து நேராக திருநெல்வேலி தான் வந்து நின்றுச்சு. இப்போது இதோடைய ஸ்டாப் வந்து கோவில்பட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு இன்னும் சாத்தூரில் ஸ்டாப் கொடுக்கல. இப்போ கோவில்பட்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2:03 நிமிடங்களுக்கு வந்துட்டு 2:05 நிமிடங்களுக்கு புறப்பட்டோம். 2 நிமிடம் ஸ்டாப் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாம்பரம் செங்கோட்டை வண்டி நம்பர் 20-684/83. இந்த வண்டி ஆக்சுவலாக இந்த வண்டி திருநெல்வேலி செங்கோட்டை இடையவும் அதே மாதிரி காரைக்குடி அந்த முத்துப்பேட்டை இந்த வழித்தடத்தில் இருக்கிற மக்களுக்காக விடப்பட்ட வண்டி தான். ஸோ அதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா பேராவூர்னி வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேராவூர்னிக்கு பார்த்திங்கன்னா இரவு 11:37 நிமிடங்களுக்கு போய் 38 நிமிடங்களுக்கு அங்கேருந்து புறப்பட்டுரும். ஸோ 1 நிமிடம் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் இது 6:38 காலையில் 6:38க்கு போய் 6:40க்கு அங்கேருந்து புறப்பட்டுரும். ஸோ 2 நிமிடம் ஸ்டாப் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் சொன்னப்பட்ட எல்லா வண்டிகளுமே பார்த்திங்கன்னா தினந்தோறும் இயங்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு வண்டியை தவிர தாம்பரம் செங்கோட்டை வண்டி மட்டும் வாரத்தில் 3 நாட்கள் இயங்கக்கூடியது. இது வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் மட்டும்தான் இயங்கும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் கோட்டயம் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் டவுனுக்கு வந்து 28ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா வண்டிகளுமே 26ஆம் தேதி இன்றையிலேருந்தே வந்து ஸ்டாப் வந்து தொடங்குது. ஆனால் இந்த ஒரு வண்டிக்கு 28ஆம் தேதியிலேருந்து நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது நாகர்கோவில் டவுனில் நின்று போகிறதுனால முன்னாடி அதாவது இதுக்கு பின்னாடி வர்ற திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டிக்கு வந்து முன்னாடி டைமை மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா அந்த வண்டியில் இன்டர்சிட்டியில் இறங்கி இந்த வண்டியில் ஏறி இடையில் இருக்கிற நிறுத்தங்களில் இறங்கிறதுக்கு மக்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.